அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா ஐடியா இருக்கா இல்லையா? 50 லட்சம் பேர் சேர்ந்த உடனே களத்தில் குதிப்பார். களத்தில் குதிச்சிங்கன்னா LM14 உங்கள் கம்பெனி மற்றும் அதன் வரலாறை தோண்டி எடுத்து நீங்கள் செய்த முதலீடுகளை எல்லாம் பறிமுதல் செய்து விடும். பரவாயில்லையா? 50 லட்சம் பேர் வந்தால் கூட அவரே மறைச்சிருவார் போல இருக்கே. இப்படி பயமுறுத்துறீங்களே சார். அப்படி அவர் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார். LM14 என்ற ஒரு நிறுவனத்தை நாம் தான் முதலில் வெளி உலகுக்கு சொன்னோம், நினைவிருக்கிறதா? பெங்களூர்ல வீடு கட்டுற நிறுவனம். ஆமாம், சொகுசு வீடுகள். ஆமாம், எளியோருக்கான வீடா அது? பல கோடி ரூபாய் மதிப்பு. பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய வீடுகள். அந்த நிறுவனம் யாருக்கு சொந்தமானது? அண்ணாமலை அவர்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. அண்ணாமலை அவர்களுக்கே சொந்தமானது என்று தான் நான் சொன்னேன். அண்ணாமலை எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார், அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய மற்ற 2 இயக்குநர்கள் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பிஜேபி என்ற கட்சி விசாரிக்குமா, விசாரிக்காதா? நிச்சயமாக விசாரிப்பாங்க. எங்கள் மூலமாக வளர்ந்துட்டு, எங்களால் வளர்ந்துட்டு, எங்களுக்கு எதிராகவே நீ அரசியல் பண்ணுவ, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா?